வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடசென்னையில் திமுக அதிமுக வேட்பாளர்களின் மனுக்கள் நிறுத்தி வைப்பு. இருவரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியதால் மனுக்கள் பிற்பகலில் பரிசீலிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வகணபதியின் வேட்புமனு நிறுத்தி வைப்பு. இரு தொகுதிகளில் வாக்குரிமை இருப்பதால் விளக்கம் கேட்பு. தேனியில் டிடிவி தினகரனின் மனு நிறுத்தி வைப்பு. பிரமாண பத்திரம் தாமதமாக இணையத்தில் பதிவேற்றப்பட்டதால் படித்து பார்க்க அவகாசம் கேட்ட திமுக அதிமுக மற்றும் நாம் தமிழர் தரப்பு. ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட 5 OPSகளின் மனுக்கள் ஏற்பு. 6 OPSகளில் மற்றொருவரின் மனு தொடர்ந்து பரிசீலனை. பானை சின்னம் வழங்க தேர்தல் ஆணையம் மறுத்ததை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி முறையீடு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பிற்பகலில் விசாரணை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரே தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய ஊழல் என்கிறார். பரக்கல பிரபாகர் பேட்டியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திரு பரக்கலா பிரபாகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் சொல்லி இருக்கிறார். தேர்தல் பத்திரம் தொடர்பான நிர்மலா சீதாராமனின் கணவர் பேசியது அவருடைய சொந்த கருத்து. தமிழ் சவுந்தரராஜன் விளக்கம். கரூரில் ஜோதிமணிக்கு ஆதரவாக கனிமொழி வாக்கு சேகரிப்பு. தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பரப்புரை. தென்சென்னையில் வாக்கு சேகரிக்கும் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன். ஆரணியில் வீதி வீதியாக சென்று வாக்கு கேட்ட அதிமுக வேட்பாளர் GV கஜேந்திரன். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய சீமான். நாம் தமிழர் வேட்பாளருக்கு ஆதரவாக மைக் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவே அதிமுகவில் வேட்பாளர்கள் இல்லாத நிலை உருவாகி இருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் தகவல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு களத்தில் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருக்கு. பல இடத்துல அவர்களுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காது. நான் போட்டியிடல, நீ போட்டியிடலன்னு ஓடி போய் எங்க கட்சியிலிருந்து எல்லாம் பிடிச்சி அவர்களை வேட்பாளராக போட்டதெல்லாம் தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கணேசமூர்த்தியின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. கட்சியினர் உறவினர்கள் கண்ணீர் மல்க மரியாதை. மதிமுக சார்பில் போட்டியிட MP சீட் கிடைக்காததால் கணேசமூர்த்தி இறந்தார் என்பது உண்மையல்ல. கொள்கை லட்சியம் பெரிது என்று வாழ்ந்த நண்பனை இழந்துவிட்டதாக உருக்கம். ஏடுகளிலே அவருக்கு MP சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி 1% கூட உண்மை அல்ல. ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக 50,000 தொட்டது. 1 கிராம் 35 ரூபாய் அதிகரித்து 6,250 விற்பனை. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் ஊதியம் 319 ரூபாயாக உயர்வு. நாடு முழுமைக்கும் ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. பாஜக கூட்டணி பலம் கை கொடுக்கும் என்றால் போட்டி வேட்பாளர்களை கண்டு OPS அச்சப்பட வேண்டியதில்லையே. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் IUML வேட்பாளர் நவாஸ்கனி விமர்சனம். 6 OPS அவங்க தனியா அவங்க வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. யாரும் எங்கேயும் போட்டி போடலாம். இவர் தேனியை சேர்ந்தவர் இங்க போட்டி போடும் போது இவர் மாதிரி மற்ற OPSகள் சுயேட்சையா போட்டி விடும் போது இவர் ஏன் அதுக்கு பயப்படுறாரு? கூட்டணி பலம் இருக்குந்தா தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியதானே. குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வை அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஜூலை 13ஆம் தேதி தேர்வு நடைபெறக்கூடிய நிலையில் இன்று முதலே விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. IPL கிரிக்கெட்டில் இன்று ராஜஸ்தான் டெல்லி அணிகள் மோதல். ஜோத்பூரில் இரவு 7:30 மணிக்கு போட்டி.
மக்களவைத் தேர்தலில் பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கு தொடுத்துள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் பானை சின்னத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அந்த கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 1% குறைவாக வாக்கு சதவீதம் கொண்டிருப்பதாகவும் கடந்த 3 ஆண்டுகளாக கட்சியின் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்யவில்லை என்றும் கூறி பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்தது. இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த மனுவை பிற்பகலில் விசாரிப்பதாக அறிவித்தார். பாஜகவை ஆட்டம் காண வைக்கும் அளவுக்கு இமாலய ஊழலாக தேர்தல் பத்திர ஊழல் வெளியாகி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் தேர்தல் பத்திரம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்ப பாஜகவை ஆட்டங்காண வைக்கக்கூடிய இமாலய ஊழலான தேர்தல் பத்திர ஊழல் வெளியாகி இருக்கு. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திரு ரகலா பிரபாகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். டிவிலையும் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையிலையும் படிச்சிருப்பீங்க. இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல்னு சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே அவர் பாஜக ஆட்சி நம்ம நாட்டை எப்படியெல்லாம் சீரழிக்குதுன்னு புதிய இந்தியா என்னும் கோணல் மரன்ற புத்தகத்தில் கவலையோடு எழுதியிருந்தார். அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி திரட்டியது கணக்கில் உள்ளதால் அதனை ஊழலாக கருத முடியாது என்று தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தவர், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரின் குற்றச்சாட்டு அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றும் தெரிவித்தார். அவங்களுக்கு கருத்து சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டில் இந்த பாண்டுகளை பாஜக மட்டும் வாங்கல, எல்லா கட்சியும் வாங்குறாங்க, எல்லா கட்சியும் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா குற்றச்சாட்டு மாத்திரம் பாஜக மேல வைக்கிறாங்க. ஒன்று, எதுவுமே கணக்கில் இருந்தால் அது ஊழல் கொண்டு வர முடியாது. இது கணக்குல இருக்கு. இவ்வளவு வருஷம் கழிச்சு இத்தனை பேர் கொடுக்க முடியும் பட்டியல் இருக்கு. ஆனா இதே இது கணக்குல வராம எவ்வளவு டொனேஷன் எத்தனை கட்சி வாங்கியிருக்கு, கணக்குல வராம எவ்வளவு வாங்கியிருக்கு. நான் கேட்கிற சவால் விடுகிறேன், இந்த பத்திரம் இல்லாம இங்கே உள்ள கட்சிகள் டொனேஷனே வாங்கலையா? இப்ப நீங்க கேட்டா கிடைக்காது, எவ்வளவு வாங்குனீங்கன்னு கிடைக்காது, யார் கொடுத்தான்னு தெரியாது. ஆனா இந்த பத்திரத்துல எவ்வளவு வாங்கணும்னு தெரியுது, யார் கொடுத்தான்னு தெரியுது, எப்படி கொடுத்தான்னு தெரியுது. அப்புறம் இதுல ஊழலா அதுல ஊழலா? கரூர் அருகே கிருஷ்ணராயபுரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். திறந்த வேனில் சென்று வாக்கு சேகரித்த கனிமொழி எம்பி பாலியல் குற்ற வழக்கில் சிக்கிய 44 பேர் பாஜக சார்பில் எம்பிக்களாக இருப்பதாக சாடினார். MP பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இன்னைக்கு எம்பியா உட்கார்ந்து இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் இன்று தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அந்த கட்சி வேட்பாளர் மரிய ஜெனிஃபருக்கு ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டவர், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கூட்டணி அமைத்திருக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சிதான் என்றும் 8 கோடி மக்களுடன் கூட்டணி அமைத்திருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 1 பைசா கூட நிதி வாங்காத கட்சி நாம் தமிழர் கட்சிதான் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு காவிரியில் 1 சொட்டு தண்ணீர் கூட வழங்க மறுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 10 தொகுதிகளை ஒதுக்கியிருப்பதாக விமர்சித்த சீமான், ஜிஎஸ்டி, நீட் உட்பட காங்கிரஸ் பெற்று பெயர் வைத்த பிள்ளைக்கு பாஜக தற்போது பாலூட்டி வளர்ப்பதாகவும் பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது என்றும் சாடியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ராகுலுக்கும் தமிழ்நாட்டில் வாக்கு கிடைக்காது என்றும் தாம் தான் பிரதமர் வேட்பாளர் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். இந்தியாவை யார் ஆள்றது? பிரதம வேட்பாளருக்கு என்ன பண்ணுவ? பிரதமராக இருந்தவர் எங்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஒன்னும் இல்லை. யாரு பிரதம வேட்பாளர்? என் நிலத்தில் நான் தான். இங்கே மோடிக்கோ ராகுல் ஐயாவுக்கோ ஓட்டு கிடையாது. ஐயா மோடிக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. ஐயா எம்ஜிஆருக்கு இருந்தது, ஐயா கருணாநிதிக்கு இருந்தது, அம்மா ஜெயலலிதாவுக்கு இருந்தது, ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குது, ஐயா எடப்பாடிக்கு இருக்குது, அடுத்து உங்க பிள்ளை சீமானுக்கு இருக்குது. அதுக்கு தான் ஓட்டு. தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட மேற்கு மாம்பலம் பகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று காலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
சாமியார் மடம் பகுதியில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது வேட்பாளருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை மனுக்களை பெற்றவர் சாலையோர உணவகத்தில் காலை சிற்றுண்டியும் சாப்பிட்டார். அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தான் வெற்றி பெற்றால் மக்களவை உறுப்பினராக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக செயல்படுவேன் என்றும் கூறினார். பாஜக கட்சியின் வளர்ச்சியை தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் தெரிந்து கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்ததில் பாஜகவின் தலையீடு இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு தொகுதியில போட்டி போடுறவங்களுக்கு சின்னம் கொடுக்க முடியாதுன்னாங்க. ஆக நீங்க எதிர்கட்சியில நின்றுட்டு ஒரு சின்னத்துல போட்டி போட்டுட்டு ஒரே தொகுதியில போட்டி போட்டுட்டு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் பானையா இருந்தாலும் அது எலெக்ஷன் கமிஷன் உச்சநீதிமன்றம் உடைச்சு தள்ளி இருக்கு. அவ்வளவுதானே. எதை எடுத்தாலும் பணம்னா பிஜேபி, பாண்டுனா பிஜேபி, சின்னம்னா பிஜேபி. உடைச்சு சொல்றேன், அந்த பானையை உடைச்சு சொல்றேன். பிஜேபிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றதுதான். மன அழுத்தத்தால் விஷமருந்து தற்கொலைக்கு முயன்ற ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருடைய உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் குடும்பத்தினர், தொண்டர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். மதிமுக மூத்த தலைவர்களிலும் ஒருவரான ஈரோடு தொகுதி எம்பியுமான கணேசமூர்த்தி ஈரோடு பெரியார் நகரில் உள்ள இல்லத்தில் தன்னுடைய மகன் கபிலனுடன் வசித்து வந்தார். சில வாரங்களாக அவர் மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிக அளவில் பூச்சி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். இதனையடுத்து ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை 5:05 மணியளவில் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து அவருடைய உடல் கோவையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கணேசமூர்த்தி எம்பி உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். திமுக முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன், நாமக்கல் எம்பி சின்ராஜ் உள்ளிட்டோரும் மாலை அணிவித்தனர். தொடர்ந்து வீர வணக்கம் செலுத்திய வைகோ கண்ணீர் மல்க குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பு வழங்காததால் கணேசமூர்த்தி எம்பி தற்கொலை செய்து கொண்டதாக கூறுவதில் 1% கூட உண்மையில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அவரிடம் என்ன பேசியிருந்தேன் என்றால், சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அதிலே உங்களுக்கு விருப்பமான வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு தொகுதியிலே நீங்கள் நின்று கொள்ளலாம் என்றுதான் சொன்னேன். அவர் அதை பற்றி ஒண்ணுமில்லை, 2 சீட்டு கொடுத்தா கன்சிடர் பண்ணுங்க, ஒரு சீட்டுன்னா துரடிக்கட்டும் என்றுதான் கணேசமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள். கணேசமூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. அவர் மறைந்தார் என்ற செய்தியை கேட்பதற்கு முன்பு மருந்து கொடுத்து விட்டார் என்று சொன்ன போதே எனக்கு உயிரெல்லாம் போய்விட்டது. எவ்வளவு துணிச்சலானவர், எவ்வளவு மன உறுதி வாய்ந்தவர், அவரா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார் என்று நான் என்னை அதற்கு மத்தியிலே ஏடுகளிலே அவருக்கு எம்பி சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி 1% கூட உண்மை அல்ல.